பட்டதாரி நண்பர்கள் அனைவரையும் இன்னும் ஓர் வினாவூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகமான நண்பர்கள் விகிதம் தொடர்பான கணக்குகளை செய்து காட்டும்படி கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அதன் அடிப்படையில் இன்று நான் விகிதம் தொடர்பான அடிப்படை கணக்குகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதில் எப்படி செய்யலாம், இலகுவாக எப்படி அணுகலாம் என்கிறதுக்காக லேசான 2 வழிகளோடு நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன். கட்டாயம் என்னுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த விகிதம் தொடர்பான கேள்விகளை 2 விதமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று இலகுவாக வரக்கூடிய கேள்விகளும், அதே போன்று கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி என்னுடைய பார்ட் 2 வீடியோவில் விளங்கப்படுத்துறதுக்காக இருக்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்க. எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க கேள்விக்குள்ள போகலாம். இந்த விகிதம் தொடர்பான கணக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகள் எல்லா போட்டி பரீட்சைகளிலும் 1-2 வினாவாவது வரும். இதுக்கு பெரும்பாலும் 2 விடைக்கு, அதாவது 2 புள்ளிக்குரிய வினாதான் பெரும்பாலும் வரும். அப்போ இதையும் நாங்கள் விட்டுட்டு போக தேவையில்லை. என்றால் இது இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இந்த பகுதியையும் விளங்கப்படுத்த சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்குனாங்க நான் இந்த கேள்வியும் விளங்கப்படுத்துகிறேன். அண்மையில் நடந்த பதிவாளர் சேவை போட்டி பரீட்சையிலையுமே இந்த கேள்வி வந்திருந்தது. இது மாதிரியான ஒரு கேள்வி, விகிதம் சார்ந்த ஒரு கேள்வி ஒன்றும் வந்திருந்தது. எனவே நன்றாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ கேள்வி என்னென்றால், ஒரு பழச்சாறு தயாரிக்கிறாங்க. அந்த பழச்சாறில் மாம்பழம் 3 வீதம் 3 வீதம் கலக்குறாங்க. முதலாவது தரவு சொல்லுது, மாம்பழம் நான் மாம்பழத்துக்கு எம்மன் எடுத்துக்கிறேன், 3 போடுறாங்க, 3 வீதம் போடுறாங்க. அதே பழச்சாறில் ஆப்பிள் எத்தனை வீதம் போடுறாங்க? 4 வீதம் போடுறாங்க. சரியா? இது ஒரு விஷயம் சொல்றாங்க. திரும்ப இப்ப 4 ஆப்பிள் போட்ட மாதிரி இப்ப திரும்ப என்ன செய்யறாங்க? ஒரேஞ்ச் சேர்க்க போறாங்க. ஒரேஞ்சு அளவு என்ன? ஆப்பிள் 8 ஆப்பிளுக்கு 9 ஆரஞ்சு சேர்க்கிறாங்க. 8 ஆப்பிளுக்கு 9 ஆரஞ்சு சேர்க்கிறாங்க. இப்ப கேள்வி என்னண்டா, மேங்கோ, அது மாதிரி ஆப்பிள், அது மாதிரி ஆரஞ்சு, இந்த 3 விகிதம் என்ன என்றதான் கேள்வி. உங்களுக்கு இந்த மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சு இது இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கேன்டா, நீங்க அது எல்லாத்துக்கும் ஏபிசிடி என்று ஒரு ஓர்டர் ஒன்று கொடுங்க. சரிதானே? இதுக்கு ஏபிசிடி என்று ஓர்டர் கொடுங்க. தரப்பட்டிருக்கிற சொற்கள் எல்லாத்தையும் ஏபிசிடி என்று ஓர்டர் எடுங்க. அப்படி செய்யறது என்ன செய்யணும்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப நம்ம முதலாவது மேங்கோன்றதை ஏ என்று எடுத்துக்குவோம். அப்ப ஏக்கு, ஆப்பிள் என்றதை பி என்று எடுத்துக்குவோம். ஏக்கு பி எத்தனை? 3க்கு 4. ரைட், இது ஒரு தகவல். திரும்ப சொல்றாங்க ஆப்பிளுக்கு ஆரஞ்சு. அப்ப ஆப்பிள் திரும்ப வருது, பிக்கு சி, ஆரஞ்சு 3வது ஆளா. அப்ப சி எடுத்துக்குவோம். அவர் என்ன? 8க்கு 9. இப்ப இந்த 3 பேரையும் கேட்டா நம்ம ஏ 3, பி 4, சி 9 என்று எழுதலாமா? இந்த 2லையும் பார்த்தீங்கன்னா பொதுவா இருக்கிறாள் யார்? 2லையும் பொதுவா இருக்கிற 2 தரவுலையும் பொதுவாக சொல்லப்படுறவர் யார்? பி, அதாவது ஆப்பிள். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, பொதுவா இருக்கிறவர் 2 வித்தியாசமான எண்களாக இருக்கிறார். ஆனா சமப்படுத்தக்கூடிய மாதிரி தான் தருவாங்க. இப்படியான கேள்வி தரும்போது சமப்படுத்தக்கூடிய மாதிரி தான் தருவாங்க. இப்ப 4ஐயும் 8ஐயும் ஏதோ ஒரு வகையில சமமாக்கலாம். என்ன எப்படி சமமாக்கலாம்? இந்த 4 8ஆக மாத்தலாம். எப்ப மாத்தலாம்? 2ஆல பெருக்கிற நேரம். அப்ப எங்களுக்கு தரப்படக்கூடிய இந்த விகித ஜோடியில ஒரு ஜோடி, அந்த ஒரு ஜோடியில ஏதாவது ஒரு பகுதியில நாங்க ஒரு இலக்கத்தால பெருக்கினமா இருந்தால் அதே இலக்கத்தை இன்னொரு அதுல இருக்கிற அடுத்த இலக்கத்துக்கும் பெருக்கணும். இப்ப நம்ம பி 2ஆல பெருக்கினோம்டா அதே 2ஆல ஏயும் பெருக்கணும். அது இதுல விதி அதுதான். அப்ப இப்படி வரும்போது எங்களுக்கு விட என்ன வரும்? 6, 6, பிக்கு 8. இங்க பாருங்க, இப்ப 2 பியும் சமம் ஆயிட்டு. அப்ப திரும்ப என்ன செய்ய தேவையில்லை. அப்ப இந்த பி நமக்கு ஏபிசி தானே கிடைக்குது. அப்ப சமம் அதே இலக்கத்தை போடுறோம், சி 9. அப்ப இதுக்குரிய விட என்னண்டா
6க்கு 8க்கு 9 என்ற விதத்தில் மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சு இப்படி வரும். இது ஒரு மெத்தட். ஓகே, இப்போ இதுக்கு கேள்விக்கான விட என்ன? 6க்கு 8க்கு 9ங்கிறது தான் இந்த கேள்விக்கான விட. மிச்சம் இலகுவான ஒரு விஷயம் இது. ஆனால் இது எங்களுக்கு பேசிக் தெரியாததுனால நிறைய நேரம் நாங்கள் இப்படியான கேள்விகளை கண்டா குழம்புவோம். அதை இதை வாசிச்சு கொண்டு குழம்பி தரவை மட்டும் வெளியே எடுத்தால் போதும். நாங்கள் நிறைய வாசிக்கவும் தேவையில்லை. தரவை மட்டும் வெளியே எடுத்தால் இலகுவாக செய்யலாம். ஓகே ரைட். இப்போ நான் இன்னொரு அடுத்த கேள்விக்கு போகிறேன். அடுத்த கேள்வியை இன்னொரு முறையில் செஞ்சு காட்டுறேன். அது சில நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். சிலருக்கு பெரிய ஏதாவது விஷயங்கள் வருகிற போது, பெரிய இலக்கங்கள் அப்படிலாம் வரும்போது இதை செய்கிறது, அந்த மெத்தடில் செய்கிறது இலகுவாக இருக்கலாம். இந்த சமப்படுத்துறதெல்லாம் தெரியாட்டா இப்படி ஒரு மெத்தட்னு சொல்கிறேன், அது லேசி. இப்போ 2வது கேள்வியை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட பரிசு தொகை ரவிக்கு கொடுக்கப்படுது, கபிலனுக்கும் கொடுக்கப்படுது, சந்துரு ஆகிய 3 பேருக்கு இடையில் கொடுக்கப்படுது. இப்போ கொடுக்கப்பட்ட வீதத்தை வழங்கப்படுத்துகிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டுச்சுன்றதை வழங்கப்படுத்துகிறாங்க. பாருங்கள் எப்படின்னா, ரவிக்கும் கபிலனுக்கும் சரிதானே, ரவியும் கபிலன் வாங்கிய பங்கு 5க்கு 3 சரிதானே. ரவியும் கபிலனும் வாங்கினது 5க்கு 3. கபிலனும் சந்துருவும் வாங்கியது 2க்கு 5. அப்போ நான் ரவியை ஏ என்று எடுத்துக்கிறேன், கபிலனை பி என்று எடுத்துக்கிறேன், சந்துருவை சி என்று எடுத்துக்கிறேன். ஓகே, சந்துரு சி ரைட். அப்போ ரவியும் கபிலனும் முதலாவது தரவு, ரவியும் கபிலனும் இங்கே தரப்பட்டு பாருங்க. ரவி மற்றும் கபிலன் வாங்கிய பங்குகளின் விகிதம் 5க்கு 3. அப்போ ஏக்கி சரிதானே, ஏக்கி பி 5க்கு 3 சரியா ரைட். இப்போ திரும்ப சொல்றாங்க பிக்கு சி அப்படிதானே ரைட். கபிலன் சந்துரு, கபிலன் பி ரைட். அப்ப பிக்கு சி வந்து பிக்கு சி என்னவாம்? 2க்கு 5. கேள்வி என்ன? ஏபிசி என்ன என்று கட்டிப்பாங்க. ரவி, கபிலன், சந்துரு ஆகிய 3 பேரின் பங்குகளின் விகிதம் கட்டிக்குது. அப்ப ஏபிசி என்ன என்று கட்டிக்குது. ஏ பி அதே மாதிரி சி என்ன என்று கேள்வி கட்டி ரைட். இப்போ நாம் இதை முன்ன செஞ்ச மாதிரியே சமப்படுத்தணும். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கு. என்னென்று கேட்டிங்கன்னா, இந்த 3 சமப்படுத்துவோம் சரிதானே. சமப்படுத்துகிற அதே நேரம் எங்களுக்கு 3 மட்டும் சமப்படுத்தி 2க்கு சமம் அடுக்கல தானே. இப்போ இதில் இந்த இடத்துல வந்து ஒரு 6 இருந்திருக்குமெண்டா இதை மட்டும் சமப்படுத்தினா இதுக்கு ஈக்குவலாக வந்துடும், 6 ஆகிரும். ஆனால் இந்த 2ஐயும் 3 ஆகுறேன் 2 பக்கமும் பெருக்கணும் ஏதோ ஒரு இலக்கத்தால், அப்போதான் சமமாகும். எப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த 3 நாங்கள் 2ஆல் பெருக்குவோம். எத்தனை வரப்போகுது? 3 2ஆல் பெருக்கினா எத்தனை வரப்போகுது? 6 வரப்போகுது. இது உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்தால் 3க்கும் 2க்கும் போமாச்சு காணுங்க. 3க்கும் 2க்கும் போமாச்சு. 2லையும் பொது மடங்குல சரி பொதுவாக எத்தனை வரலாம்? ஆக குறைஞ்ச அளவு இதில் பெருக்கம் பொதுவாக எத்தனை வரலாம்? அதானே போமாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா கூட இது 2ஐயும் நீங்கள் எந்த இலக்கத்தால் ஈக்குவல் பண்ணலான்றத ஐடியா வந்துடும். அப்போ இப்படி வரக்கூடியது என்ன செய்வாங்க? 3 2 6 பொதுவாக எடுத்துடுவாங்க. நான் போமாச்சியை கண்டு காட்டுறேன். இதை வந்து 2ஆல் எடுத்தோம்னா 3 2ஆல் பிரிபடாதுன்றதுனால 3 போடுறோம். திருப்ப என்ன செய்கிறோம்? 3 இப்போ 1 1 அப்போ 3 2 6. இப்போ என்னண்டா இந்த 2 பிக்கும் பொதுவானது 6 சரியா. இது நான் உங்களுக்கு கதைக்குள்ள வேண்டாம், மிக விரிவாக கதைக்கிறதுனால உங்களுக்கு இது என்ன இப்படியெல்லாம் கணக்கு பார்க்கணுமான்னு தோணலாம். ஐடியா வந்தா சரி, அது யாருக்காவது விளங்காதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். இது என்ன விஷயம்? ஏற்கனவே பார்த்த கணக்கில் 8 இருந்துச்சு. 8 இருந்து 4 இருந்ததுனால 4 8க்கு சமம் ஆக்கிடலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுண்டா 3ம் 2ம் இருக்கு, 2ஐயும் சமப்படுத்தணும். அப்போ 2ஐயும் சமப்படுத்துறதுக்கு 2க்கும் பொதுவான பெருக்கத்தின் சிறு சிறு
என்னங்கிறது தான். அதான் பொது மடங்கில் சிறியது. அதை தான் நம்ம எடுக்கணும். அப்போ 6 சொன்னால் இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 5ஐயும் என்ன செய்யணும், 2ஆல் பெருக்கணும். 5 2ஆல் பெருக்கினா 10. A 10. B வந்து 6. அப்போ இங்கேயும் என்ன வந்துட்டு, B வந்து 6 வந்துட்டு. சரிதானே, 6 வந்துட்டு. இப்போ இங்கே 2 6 ஆக்கணும், என்ன செய்யணும், 3ஆல் பெருக்கணும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு சோடியில் ஒரு இலக்கத்தை பெருக்கினா அதே சோடியில் இருக்கிற அடுத்த இலக்கத்தையும் அதே இலக்கத்தால் பெருக்கணும். அப்போ என்ன நடக்கும், இங்கே 6 3 15. இப்போ ஏபிசிடி எழுத சொன்னால் என்ன எழுதணும், 10க்கு 6க்கு என்ன செய்யலாம், 15 எழுதலாம். இது ஒரு மெத்தட். உங்களுக்கு இந்த மாசியெல்லாம் காண்றது கஷ்டமாக இருக்கு, எனக்கு அது தெரியாது, இதோட லேசான ஏதாவது முறை இருந்தால் சொல்லித்தாங்கண்டா நான் இப்படி ஒரு ஐடியா சொல்லித்தரேன். பாருங்கள், இதை விட உங்களுக்கு லேசாக இருக்குமா அல்லது கஷ்டமாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் இப்படி மாசி கண்டு செய்கிறது, இந்த கணிதம் கொஞ்சம் ஓட்டம் இருக்கிறார்களுக்கு லேசாக இருக்கும். இல்லை எனக்கு அடிப்படை இந்த மாசியெல்லாம் பார்க்க தெரியாது, எனக்கு அடிப்படை கணிதம் மறந்து போயிட்டு டச் இல்லை, என்ன நிறைய வந்து இப்போ டீச்சிங் சர்வீஸில் எக்ஸாமுக்கு போட்டி போட போகிறார்கள், வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கிறார்கள். இப்போ ஆர்ட்ஸ் படித்தாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்பயோ படித்த கணிதம் மறந்து போயிருக்கும். அதை குறையா சொல்லலை, அது நேச்சர். ஏன்னா அப்படியான ஆட்களுக்கு என்ன, அப்படியான ஆட்களுக்கு ஷார்ட்கட்டில் ஏதாவது ஐடியா இருந்தால் செய்கிறதுக்கு ஐடியா தாங்க என்று கேட்குற ஆட்களுக்கான முறை. ஏன்னா ஐக்யூங்கிறது ஷார்ட்கட்டுக்காக கேட்குறது தான், நம்மளோட கணித அறிவை பரிச்சிக்கிறதுக்காக கேட்குறதில்ல. ஐக்யூன்றது நாம் அதை எப்படி புரிஞ்சு செய்கிறோம்ன்றது தான். சரிதானே, ரைட். இப்போ பார்ப்போம், ஏபிசி தானே கேட்டிக்குது, ஏபிசி எழுதுவோம். ஏ பி சி. முதல் தரவுல ஏக்கு எத்தனை சந்திக்கிறாங்க, 5 சந்திக்கிறாங்க. சரிதா, ரைட். பிக்கு எத்தனை சந்திக்கிறாங்க, 3 சந்திக்கிறாங்க. முதல் தரவுல சி ஒன்று மில்லியே நமக்கு, அப்போ சிஏக்கு ஒரு பாக்ஸை போட்டுக்கொள்ளும். ரெண்டாவது என்ன சந்திக்கிறாங்க, பியும் சியும் சந்திக்கிறாங்க. அப்போ பி எத்தனை, 2, சி 5. ஏ இல்லை தானே, ஏக்கு ஒரு பாக்ஸை போட்டுக்கொள்ளும். சரியா, இது லேசாக முறை. இப்போ நீங்கள் இதை என்ன செய்யணுமெண்டா, இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இலக்கம் இந்த 3, இந்த 3 இங்கே போட்டுக்கொள்ளுங்க. இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இலக்கம் எத்தனை, 2, இதை இங்கே போட்டுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி பெருக்கி விடுங்க. 5 15, 3 2 6, 5 10. ஏபிசி விகிதம் 10க்கு 6க்கு 15. இது மிச்சம் லேசாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பெருக்கம் மாசியெல்லாம் காண்றதை விட லேசாக ஆகிக்கும். நம்ம இதுக்கும் அப்ளை பண்ணலாம். அதை இந்த மேலே இருக்கிற 3க்கு 4ங்கிறதுக்கும் அதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 3க்கு 4லையும் நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். என்ன நடக்குமெண்டா, அந்த மடங்கு பெருசாக போய் ஏன்டா 8 9 அறிக்கி 8 9 பெருக்க போகல பெரிய இலக்கம் வரும், அதை திருப்பி ஒரு சுருக்கணும். அதனால் இப்படி பெரிய இலக்கங்கள் வரும்போது நீங்கள் இந்த பெருக்கங்களுக்குள்ளே போகாமல் அந்த சின்ன எவ்வளோ குயிக்காக முடிச்சிடலுமோ அவ்வளோ குயிக்காக முடிக்கிறது லேசி. உங்களுக்கு இது வழங்குமென்னு நினைக்கிறேன் நான். இப்போ 3வது கேள்விக்குள்ளே போவோம். 3வது கேள்வி என்ன சொல்லுதோ, ஏ மற்றும் பி மாணவர்கள் எண்ணிக்கை விகிதம் 4க்கு 5. திரும்ப சொல்லுதோ, சி மற்றும் பி மாணவர்கள் எண்ணிக்கை 7க்கு 10. ஆக 3 பிரிவுகளுக்கு இடையிலான விகிதம் யாது? இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. என்ன நடந்துக்கு பார்த்தீங்கடா, நல்லா வாசிங்கடா. ஏபி சந்திக்குது, ஆனால் திரும்ப பிசி தரணும், ஆனால் பிசி தரல, இந்த சந்திக்கிறது சிபி. இப்போ நாம தான் என்ன செய்யணும், பிசியை மாற்றி எடுக்கணும், அவ்வளோதான். அந்த ரிக்ஸ் வழங்குனா அந்த ரிக்ஸை சோதிக்கிறதுக்கு தான் இப்படி கேள்வி வாரு. அப்போ ஏக்கு பி என்ன, ஏ நம்மளோட இந்த மெத்தட்ல செஞ்சு பார்ப்போம். ஏ பி சி, ஏக்கு பி சந்திக்கிறாங்க 4க்கு 5. அப்போ இங்கே ஒரு பொட்டி வரும், ஏன்டா அது இல்லை தரவு. திரும்ப சந்திக்கிறாங்க சிக்கு பி, நம்ம மாறி எழுதுவோம். 3க்கு பியும் பிறகு சியும் எழுதுவோம். 3க்கு பி என்றக்குள்ள எத்தனை வரும், 10க்கு 7 வரப்போகுது. அப்போ இங்கே எத்தனை, இதில் ஒரு பொட்டி வரும். சரியா, ரைட். இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த 5 இங்கே தூக்கி போடுவோம். இப்போ தான் நம்ம பேசின விஷயம் வரப்போகுது பாருங்கள். இந்த 10 இங்கே தூக்கி போடுவோம். சரியா, இப்படியான கணக்குகளை எப்படி இந்த மெத்தடில் செஞ்சால் என்னென்னா பெரிய இலக்கம் வரும். இப்போ 4 10 40, 4 தர 10 40, இங்கால 50, இங்கால
7 35 சரிதானே 35. இப்போ இதை சுருக்குறண்டா நம்ம ஏதாவது ஒரு பொதுவான இலக்கத்தால் இதை சுருக்கி எடுக்கணும். எத்தனையால் சுருக்கலாம்? இதை சுருக்கிற நான் எத்தனையால் சுருக்கலாம்? 15ஆல் சுருக்கலாமா? இல்லை. 10ஆல் சுருக்கலாமா? இல்லை. 5ஆல் சுருக்கலாம். 5ஆல் 7 5 சரிதானே 7 35. அப்போ இதில் 5ஆல் சுருக்கணும்டா 7. இங்கே 5ஆல் சுருக்கணும்டா 50 சுருக்கணும்டா எத்தனை? 5ஆல் சுருக்கணும் 10. இங்கே எத்தனை வரப்போகுது? 8 8 5 40. அப்போ இதில் விட வந்து 8க்கு 10க்கு 7. இந்த மெத்தடில் செஞ்சீங்கண்டா. அது இல்லாமல் நாங்கள் பார்த்த மெத்தடில் செய்கிறேன்டா, ஏற்கனவே பார்த்த மெத்தடில் செய்கிறேன்டா. இது கஷ்டமாக இருக்கேன்டா. ஏன்னா எல்லாத்துக்கும் இது லேசாகவும் வராது. இந்த சில நேரம் இந்த பெரிய இலக்கத்தை பிரிக்க தெரியாட்டி சிக்கலாயிரும். ஆனால் இது லேசி தான், மிச்சம் கஷ்டம் வரல, லேசி தான். நாங்கள் இப்படின்னு ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம பார்த்த மாதிரி ஏற்கனவே பார்த்த முறையிலே பார்ப்போம். ஏ பி மூணாவது கேள்விக்கு ஏக்கு பி வந்து தந்திக்கிறது 4க்கு 5 5. திருப்பி தந்திக்கிறது பிக்கு சி வந்து சிக்கு பி என்று தந்தது. நான் பிக்கு சி என்று எடுப்போம் சரிதானே. 10க்கு 7 என்று மாற்றி எடுப்போம். பி சி சரியா. 10க்கு 7 என்று மாற்றி எடுப்போம். ரைட். அப்போ எங்களுக்கு இதை செய்கிறது லேசி. ஏன்? இந்த 5 10 மாற்றுறது லேசி. 10 மாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறோம்? 2ஆல் பெருக்க போகிறோம். அப்போ வரப்போகுது 10. இதை 2ஆல் பெருக்க போகிறோம். வரப்போகுது 8 சரிதானே. இந்த இதில் தூக்கி போட போகிறோம். அப்போ 8க்கு 10க்கு 7. இதைத்தான் அதுலேயும் செஞ்சோம். எல்லாமே ஈஸி தான். வேகமாக செய்கிறதுக்கு எல்லாமே ஈஸி தான் சரிதானே. ரைட். நான் ஏன் இதை 10 திரும்ப காரணிப்படுத்தலை, ஏன் இதை வந்து பெருக்கலைன்னா 5 10 ஈக்குவல் ஆயிரும். இதை ஈக்குவல் ஆக்க முடியாட்டி தான் இதையும் சேர்த்து போமாசியெல்லாம் எடுத்து பெருக்கணும். அப்போ இதை மாதிரி செய்யலாம். எங்களுக்கு நான் இந்த விகித கணக்கு உங்களுக்கு இது மிச்சம் இலகுவாக விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். இதுதான் கணக்கு. வசனங்களை வாசித்து நாங்கள் குழம்ப தேவையில்ல, தரவுகளை வெளியெடுத்தால் இந்த கேள்வியை மிக இலகுவாக செய்யலாம். ட்ரை பண்ணுங்கள். கீப் வாட்சிங் மை வீடியோஸ், follow my page, keep supporting me. Thank you.